ரேக்கி வந்து பல முறைகள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு 5000 10,000 வருஷம் வந்து போயிருக்கு. திருப்பி ஒரு ரேக்கி 5000 10,000 வந்து திருப்பி போயிருக்கு. அது மாதிரி 3வது டைம் 4வது டைம் தான் இப்போ டாக்டர் மிகாவுசி ஜப்பான்ல இருந்து டாக்டர் மிகாவுசி இது வந்து அந்த மலையில விரதம் இருந்து சில பிரார்த்தனைகள்லாம் பண்ணி அந்த ரேக்கி திருப்பம் கொண்டு வரார். 1O 2O 3O 4O சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி 4O கொண்டு வரார். இப்போ நாம இருக்கிற இந்த பீரியடுக்கு ஒரு 4O கொண்டு வரார். ஏற்கனவே 3 டைம் ரேக்கி வந்துட்டு போயிருக்கு. அவர் என்ன பண்றாரு, ரேக்கி கத்துட்டு வந்த பிறகு ஜப்பான்ல வந்து அது என்ன சிட்டி நேம்னு தெரியல, அந்த சிட்டியில் போயிட்டு பிச்சைக்காரர் மறுவாழ்வு மையத்துக்கு நிறைய எல்லாரும் ஹீல் பண்றாரு, நிறைய நோய்களை குணப்படுறாரு, எல்லாருமே நல்லா டெவலப் ஆயிடுறாங்க. அந்த பிச்சைக்காரருக்கு மறுவாழ்வு நிலையத்தில் இருக்கிற எல்லா பிச்சைக்காரர்களுக்கும் வந்து நல்லா ஹீல் பண்ணி நல்லா எனர்ஜி கொடுத்து நல்லா டெவலப் பண்ணிட்டார். அப்போ அவர் ரெக்வஸ்ட் வைக்கிறார், ரேக்கி மாஸ்டர் ரெக்வஸ்ட் வைக்கிறார், நான் வந்து நீங்கள் பிரச்சனை கஷ்டம்லாம் இருக்கிறீங்க, பிச்சை எடுக்கிறீங்க, நீங்கள்லாம் போயிட்டு பிச்சை எடுத்துகிட்டு வரீங்க, அது அவர் உடன்பாடாக இல்லை, இப்போ நான் அவங்க நல்லா பண்ணிட்டேன். பிச்சைக்காரர்களுக்கு வந்து அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண வேண்டாம், நீங்கள் வந்து ஏதாவது தொழில் செஞ்சு நீங்கள் வாழுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டெவலப் பண்ணி கொடுத்துட்டார். செல்வ ரீதியாகவும் அந்த செல்வம் வர்ற மாதிரி ரேக்கி எனர்ஜி கொடுத்துட்டார். நல்லா பாருங்க, அவங்க பிச்சை எடுக்கிற நிலைமையில உடம்பையும் சரி பண்ணி கொடுத்துட்டாரு, அவங்க உழைச்சி வாழக்கூடிய அளவுக்கு நல்லா ஹெல்த்தியை கொண்டு வந்துட்டாரு. அதே சமயம் அந்த ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு வாழ்ற அளவுக்கு அந்த பொருளாதார நிலையை வர வைக்கிறதுக்கும் ரேக்கில் சில விஷயங்களா இருக்கு, அதையும் அவருக்கு ட்ரெயினப் பண்ணிடுறாரு. அப்போ பொருளாதார ரீதியாக அவங்க கஷ்டப்பட தேவையில்ல, அவங்க உழைச்சி வாழலாம், எல்லாமே ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஆனால் என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க 1 மாதம் 2 மாதம் கழிச்சு எல்லாரும் ஒரு 2-3 மாதத்துல திருப்பி எல்லாரும் அந்த மறுவாழ் மையத்துக்கே வந்துடுறாங்க. நீங்கள் எந்த தொழில் செஞ்சு பழச்சிக்கலாமே, ஏன் இங்கே வரீங்கன்னு கேட்டால் இல்லை இல்லைங்க எங்களுக்கு அதெல்லாம் கஷ்டமாக இருக்குது, இதுதான் சௌகரியமாக இருக்குன்னாங்களாம். அவர் ஃபீல் பண்ணி ஒரு இடத்துல ஒரு டைமில் சொல்லியிருக்காரு, என்ன நான் இவங்களுக்காக இப்படியெல்லாம் பண்ணேன் செஞ்சேன், ஆனால் கடைசியில் பார்த்தா இங்கே வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அப்புறம் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகுறாரு. இதுங்க தான் உட்காந்து ஓசி சோறு சாப்பிட்டுட்டு பிச்சை எடுத்துட்டு இப்படி உடம்பு நோக்காமல் இருக்கிற இதுக்கு வந்துட்டாங்க. அவங்க கர்மா அப்படி இருக்கு, நான் போய் என்னதான் ரேக்கி எனர்ஜி கொடுத்து பண்ணாலும் அவன் திருந்த மாட்டான், அவன் அப்படி தான் இருப்பான் அப்படின்னு இறைவன் உணர வைக்கிறார். உணர வச்ச பிறகு அப்போ சரி அப்படின்ட்டு அதை விட்டுட்டு அப்புறம் அடுத்த வேலைக்கு போயிடுறாரு. மாஸ்டர் மிகாவுசிக்கே அந்த கதி. அதனால் அந்த பிச்சைக்காரருக்கு வந்து என்கரேஜ் பண்ண வேண்டாம், இதை செஞ்சு கொடுக்க வேண்டாம், அதில் உங்களுக்கு பேட் கர்மாலாம் வராது, கொடுத்தா தான் பேட் கர்மா வரும், கொடுக்கலன்னா குட் கர்மா கிடைக்கும். அதனால் விட்டுருங்க, ஐயோ அது பசி அதெல்லாம் பார்க்காதீங்க, அது விட்டு அனுபவிக்கிட்டு அது விடணும். சில இடத்துல அந்த நம்மளுடைய அன்பு பாசெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிக்கணும். கர்ம விதியின் படி ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் கஷ்டப்படுவீங்க.